இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் இந்தியாவில் 6% மக்கள் தொகை கொண்ட தமிழக மாணவர்கள் 22% வெற்றி பெற்று இருப்பது பெருமிதத்தை அளிக்கிறது. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் சார்பில் இந்திய அளவில் 60 மையங்களில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 275 பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக 1800 மாணவர்கள் கொண்ட குழுவினர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். தாம்பரம் சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்ற ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் 200 மாணவர்கள் 20 குழுக்களாக கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி சாய்ராம் பொறியியல் தலைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்து நேரில் கேட்டறிந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் அளித்த பேட்டியில் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் திராவிட நாயகன் கல்விக்கு அதன் மூலம் வரும் வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுப்பவர். தமிழகம் உற்பத்தி மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி துறையிலும் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் 1800 அணிகள் கலந்து கொண்டு நடைபெற்ற ஸ்மார்ட் ஹேக்கத்தான் இந்த போட்டியில் தமிழக கல்லூரிகளில் அனைத்து அணிகள் 22% வெற்றி பெற்றுள்ளனர். இந்தியா முழுக்க நடக்கும் இந்த போட்டிகளில் 6% மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு மாணவர்கள் 22% தேர்வாகி வெற்றி பெற்றிருப்பது என்றால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் எல்லோரும் மார்த்தட்டி சொல்லி கொண்டிருக்கிறோம். அதன் விளைவு தான் தன் மாணவர்கள் தேர்வாகி இருக்கின்றனர். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்வதுதான் அதிகப்படியான வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த ஹேக்கத்தான் மூலம் படிப்பில் இருந்து அடுத்த கட்டமாக செயல் திட்டமாக செயல் வடிவமாக ஆராய்ச்சிக்கு போகிறார்கள். புதிய அடியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஹேக்கத்தான்களை நாம் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்திய அளவில் நாம் மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். இன்று சாராம் கல்லூரியில் நடக்கும் இந்த ஹேக்கத்தான் நிகழ்வுக்கு வருகை தந்து இங்கே இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாடு என்றுமே கல்வியின் மீதும் அதன் மூலம் வரும் வளர்ச்சியின் மீதும் மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே வைத்திருக்கிறது நமது தலைவர்கள். குறிப்பாக இன்றைய தலைவர் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் அதன் மூலம் வரும் அந்த வளர்ச்சிக்கும் மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பவர். குறிப்பாக தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து சர்வீசஸ்லேருந்து இப்போ R&D ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்று கூட இப்போ சாராமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு சாராம் தான் அதிக பரிசுகளை தட்டி சென்றார்கள். இன்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல நமது மாணவர்கள் இந்த இந்திய அளவில் நடக்கும் இந்த ஹேக்கத்தானில் ஏறத்தாழ 1800 குழுக்கள் போட்டியிடும் இந்த ஹேக்கத்தானில் 22% டீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த டீம். இந்தியா முழுக்க நடக்கும் இந்த ஈவெண்ட்டில் 6% பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து 22% பிள்ளைகள் போய் தேர்வாகி இருக்கிறாங்க என்றால் அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் எல்லோரும் மார்த்தட்டி சொல்லிக்கொள்கிறோங்க. அதன் விளைவு தான் இந்த அதிகப்படியான ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதன் மூலம் இந்த ஹேக்கத்தான் மூலம் படிப்பிலிருந்து அடுத்த கட்டமாக அது செயல் திட்டமாக செயல் வடிவமாக ரிசர்ச்சுக்கு போகிற ஒரு பெரிய ஸ்டெப்பை இங்கே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஹேக்கத்தான்கள் தமிழ்நாட்டிலும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய அளவில் நமது மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது.